கிளாஷ் இன் இட்டாலியில கோடி ரோட்ஸ் ஒரு மேட்ச் விளையாண்டாரு, ரோமன் ரெயின்ஸ் ஒரு மேட்ச் விளையாண்டாரு. ஆனா இந்த மேட்சுக்கு பிறகு என்ன நடந்துச்சு, எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திச்சுக்கிட்டாங்கன்றத உண்மை காரணத்தை தெரிஞ்சுக்கலாம். நடந்து முடிஞ்ச கிளாஷ் இன் இட்டாலியில கோடி ரோட்ஸ் கந்தர் எகெயின்ஸ்டா தன்னோட WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யுனிவர்சல் சாம்பியன் டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சிட்டாரு. கான்ட்ரவர்சியலான வெற்றியா இருந்தாலும் ஆனா ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெயின் இவெண்ட்ல ரோமன் ரெயின்ஸ் ஜாக்கப் ஃபேக்டரி எகெயின்ஸ்டா ட்ரைபல் காம்பேட் மேட்ச் விளையாண்டாரு. அந்த மேட்ச் ஒரு தரமான மேட்சா கொடுத்தாரு. இந்த மேட்ச்ல வந்து ரோமன் ரெயின்ஸ் ட்ரைபல் காம்பேக்ட் மேட்ச்ல வின் பண்ணி நான் தாண்டா மீண்டும் ட்ரைபல் சீஃப் அப்படின்ற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் நிரூபிச்சிட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் தன்னோட மேட்ச்ல வெற்றி பெற்றுட்டு பேக் ஸ்டேஜ்ல இருந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்காக தனித்தனியா வராங்க. வரும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ரோமன் ரெயின்ஸும் கோடி ரோட்ஸும் ஒரு இடத்துல பேக் ஸ்டேஜ்ல சந்திக்கிற மூமெண்ட் ரெண்டு பேருமே ஹேட்டட் மூமெண்ட்டா பரப்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் செஞ்சு முறைச்சிக்கிறாங்க. இந்த மூமெண்ட் பயங்கரமா இருந்துச்சு. ஆனா ஒரு வார்த்தை கூட இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கல. ஆனா முறைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் அந்த இடத்த விட்டு விலகி வர ரொம்ப கோவத்தோட ரோமன் ரெயின்ஸ் அந்த இடத்துல இருந்து அந்த பக்கமா போறாரு. ரெண்டு பேரும் வேற ஒரு பக்கம் போறாங்க. எதற்காக அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அடுத்த WWE பேப்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நைட் ஆஃப் த சாம்பியன் நடக்க போகுது. அந்த நைட் ஆஃப் த சாம்பியன் ஜூன் மாசம் 27 சவுதி அரேபியாவில் நடக்க போகுது. சவுதி அரேபியால நைட் ஆஃப் சாம்பியனை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் ஈவெண்ட் மேட்ச் நடக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்டோட ஃபைனல். அதை தாண்டி இன்னொரு மேட்ச் கேட்டீங்கன்னா, சாம்பியன் வர்சஸ் சாம்பியனை டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்ததுதான். அந்த தருணம் தான் இப்போ WWE வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இப்போ WWEல ஸ்மாக் டவுன் சைடு பாத்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வச்சிருக்க, ஸ்மாக் டவுன் சைடு பாத்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வச்சிருக்க WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யுனிவர்சல் சாம்பியனுக்கும், அது மட்டும் இல்லாம ரா சைடுல இருக்க ரோமன் ரெயின்ஸ் WWE வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப் வச்சிருக்காரு. இந்த ரெண்டு சாம்பியனுக்கும் சாம்பியன் வர்சஸ் சாம்பியன் சமீப காலமாக நைட் ஆஃப் சாம்பியன்ல நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஃபியூட இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருக்கும் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஆளுக்கு ஒரு வாட்டி ஜெயிச்சிருக்காங்க ரெண்டு ரெசில்மேனியாவில். இவங்க ரெண்டு பேருக்குமான மூணாவது மேட்ச் சாம்பியன் வர்சஸ் சாம்பியன் மேட்சா இருக்க போது. அதுக்கான ஃபியூட தான் WWE இப்போ உருவாக்கி இருக்கிறாங்க. இது ஒரு பயங்கரமான மூமெண்ட்டை கிரியேட் பண்ணிருக்கு. இந்த நைட் ஆஃப் சாம்பியன்ல WWE வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப் வச்சிருக்கோம். ரோமன் ரெயின்ஸ் ஜெயிக்க போறாரா இல்ல அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன்ஷிப் வச்சிருக்கோம் கோடி ரோட்ஸ் ஜெயிக்க போறாரான்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இந்த மேட்சுக்காக தான் இப்போ WWE ஹைப் ஏத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இத பத்தி இதுல யார் ஜெயிப்பா, டீம் ரோமனா இல்ல டீம் கோடியான்றத நீங்க கீழே உள்ள கமெண்ட் பண்ணி தெரிவிக்க விடுங்க. யாருக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்றது நம்ம பிரிடிக்ஷன்ல தெரிஞ்சுக்கலாம்.